ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றும் பொழுது, ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றும் பொழுது அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்திருந்தால், அல்லாஹ்வுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஆசைப்பட்டார்களோ, நான் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் ஆசைப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருந்தால், அந்த வாழ்க்கையுடைய வாழ்க்கையாக இருந்தால், ரசூலுடைய வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தால், ரசூலை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்திருந்தால், தொழுதிருந்தால், அவன் சொல்லுவான், அவனுக்கு வரப்படும் மலக்குல் மௌத் வருவாங்க. நல்ல உருவத்துல வருவாங்க, நல்ல உருவத்துல வருவாங்க. வந்து யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ரூஹே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற ரூஹே. இந்த மலக்கு வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய நிம்மதியை பெற்ற ரூஹே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற ரூஹே, வா போலாம், உனக்கு இந்த துனியாவில கொடுத்த நேரம் முடிச்சிடுச்சு, வா போலாம் அப்படின்னு அன்பா அழைத்துட்டு செல்வாங்க. வானத்திற்கு அந்த ரூஹை கொண்டு செல்வார்கள். வானத்திற்கு கொண்டு சென்றவுடன் வானத்தில் உள்ள மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், மன் ஹாதர் ரஜுல், இந்த மனுஷன் யாரு, யாரை கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவர் யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடியவர், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர், இந்த புலான், இந்த மனிதன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர் சொன்ன உடனே அங்கு அந்த மலக்குமார்கள் எல்லாம் திறந்து மர்ஹபா மர்ஹபா அஹ்லம் வ ஸஹலா, வாங்க, உங்களை வரவேற்க தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வாங்க, வெல்கம் என்று சொல்லி அவர்களை வரவேற்பார்கள். அதற்கு பிறகு இதே ஒரு கெட்ட மையத்தாக இருந்தால், ஒரு கெட்ட மையத்தாக இருந்தால், இந்த ஜனாசாவை ரூஹை கைப்பற்ற வரக்கூடிய மலக்குல் மௌத் கெட்ட உருவத்தில் வருவார்கள், கெட்ட உருவத்தில் வருவார்கள். கை சேதப்பட்டவனே, கை சேதப்பட்டவனே, அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதித்தவனே, துனியாவில் தொழாமல் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தவன், துனியாவில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடாதவன், வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க மலக்குமார்கள். மலக்குமார்கள் ரூஹை இழுத்துக்கிட்டு போவாங்க. வானத்துக்கு போனா கேட்பாங்க, மன் ஹாதர் ரஜுல், யார் இவரு? வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கேட்பார்கள், யாரை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், யாரை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? கேடு கெட்டவன், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யாதவன் என்று சொன்னவுடன் லா மர்ஹபா அல்லாஹுல்லம் வ ஸஹலா, லா மர்ஹபா, வரவேணாம், அப்படியே கூட்டு போங்கன்றுவாங்க. இது மையத்துக்கு நடக்கக்கூடிய விஷயம், மையத்திற்கு நடக்கக்கூடிய விஷயம். ஒரு மையத்தை குளிப்பாட்டிய பிறகு அந்த மையத்தை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படும், அந்த மையத்தை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படும். ஒரு மனிதனை ஒரு ஜனாசாவை மனிதர்கள் எல்லாம் தூக்கி செல்வார்கள், மனிதர்கள் எல்லாம் தூக்கி செல்வார்கள். எல்லாருக்கும் அந்த நிலைமைகள் இருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய நிலைமையிலிருந்து யோசித்து பாருங்கள். என்னை நான் யோசித்துக் கொள்ள வேண்டும். என்னையும் ஒரு நாள் அழைத்து செல்ல இருக்கின்றார்கள், என்னையும் ஒரு நாள் கஃனிட இருக்கின்றார்கள், என்னையும் ஒரு நாள் குளிப்பாட்டி கஃனிட்டு நானும் ஒரு நாள் அந்த மன்னரைக்கு செல்ல இருக்கின்றேன். என்னையும் எடுத்து செல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னையும் எடுத்து செல்வார்கள். அந்த சமயத்தில வயின் கான சாலிஹா, வயின் கான சாலிஹா, அவன் நல்லடியானாக இருந்தால், அவன் அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வின் கட்டளைகளை செய்து அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ, அல்லாஹ்வின் ரசூலுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் விட்டு விலகி இருந்தால் அவன் சொல்வானாம், கத்திமூனி கத்திமூனி, கொஞ்சம் வேகமா கூட்டு போங்கப்பா, கொஞ்சம் வேகமா கூட்டு போங்கப்பா. நான் எனக்கு ரப்பு என்ன தெரியுமா செய்து வச்சிருக்கா, நான் அங்கு போனா எனக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தின் ஆடையை கொண்டு வருவான், சொர்க்கத்தின் ஆடையை நான் போட இருக்கின்றேன், எனக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரிக்க இருக்கின்றான். நான் போனால் அந்த மன்னரை விரிப்பாக்குவான், அந்த மன்னரை விசாலமாக்குவான். அன்று எனக்கு சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், எனக்கு சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அதனால அவன் சொல்வானாம், கத்தி மூனி, கொஞ்சம் வேகமா கூட்டு போங்களே. ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது, ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது சொல்லும், கத்தி மூனி, என்ன கொஞ்சம் வேகமா கூட்டிட்டு போங்க, எனக்காக இதெல்லாம் தயாராக இருக்கின்றது. வயின் கான கைர சாலிஹா, வயின் கான கைர சாலிஹா, அவன் கெட்ட மையத்தா இருந்தா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை தேடாமல், அல்லாஹ்வினுடைய நிலாவை தேடாமல், அல்லாஹ்வினுடைய அன்பை தேடாமல் அவன் வாழ்ந்திருந்தால், அந்த ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது அந்த ஜனாசா சொல்லுமா, யா
யா வைலஹா யா வைலஹா, கை சேதமே, என்ன எங்க கூட்டு போறீங்க, இதெல்லாம் கூட்டு போவாதீங்க, எங்க கூட்டு போறீங்க, இதெல்லாம் கூட்டு போவாதீங்கன்னு சொல்லி சொன்னாமா. இந்த ஜனாசா சொல்லுமா, இந்த சத்தத்தை எல்லோரும் கேட்பார்கள், மனிதர்களை தவிர ஜின்களை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் கேட்குமா. அப்படியே அந்த ஜனாசாவை கொண்டு செல்லப்படும். கொஞ்சம் உங்களுடைய இடத்திலிருந்து யோசியுங்கள், நம்முடைய இடத்திலிருந்து யோசிப்போம். அவர்கள் தன்னுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். என்ன வைத்திருக்கின்றோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம் சொல்வோமா, கத்தி மூடி என்னையும் சீக்கிரமாக கொண்டு போங்க, எனக்கு சொர்க்கம் தயாராக இருக்கின்றது, சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்ல போகின்றோமா? இல்லை, என்னை எங்க கூட்டு போறீங்கன்னு சொல்ல போறோமா? யோசித்துக் கொள்ளுங்கள், உங்கள் அமல்களை சோதித்துக் கொள்ளுங்கள். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து அந்த கபரில் வைக்கப்படும். அந்த கபரில் வைத்து அந்த அடியான் அந்த கபூர்ல வைக்கப்பட்டு விட்டு எல்லாரும் உங்களை அடக்கம் செய்து விட்டு சென்று விடுவார்கள். உங்களை மண்ணை போட்டு மூடி சென்று விடுவார்கள். சென்ற பிறகு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள், நீங்கள் நல்லடியாராக இருந்தால், முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால், முஃமினாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றிருந்தால், இந்த துனியாவில் அல்லாஹ்வுக்கு தேவையானது என் ரப்புக்கு எது பிடிக்கணும் தேடி தேடி வாழ்ந்து, என்ன அல்லாஹ்வும் ரசூலும் என்னை எப்படி வாழ சொன்னார்களோ, அல்லாஹ்வும் ரசூலும் நான் எப்படி வாழ்வதை ஆசைப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருந்தால் அங்கு எனக்கு வரக்கூடிய மலக்கு அழகிய உருவத்தில் வருவார்கள். அழகிய உருவத்தில் வருவார்கள். வந்து என்னிடத்தில் கேட்பார்கள், மன்றப்புக்க, அட இதுதானே ரப்பி அல்லாஹ். இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அங்க போயிட்டு மன்றப்புக்கன்னு கேட்டா ரப்பி அல்லாஹ் நீங்க சொல்லலாம். அங்கு சொல்லணும்னா வாய் வராது உங்களுக்கு. நீங்க அங்க ரப்பி அல்லாஹ்னு சொல்லணும்னா, நம்ம அங்க ரப்பி அல்லாஹ்னு சொல்லணும்னா, இந்த துனியாவில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தின்படி வாழ்ந்திருக்கணும். அல்லாஹ் சொல்லியதை செய்து இருக்கணும். அல்லாஹ் எதையெல்லாம் நம்மை செய்ய சொன்னானோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய நிலைமையில் இருந்து யோசித்து பாருங்கள். என்னிடத்தில் அல்லாஹ் கேட்டால் மன்றப்புக்கு என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ் என்று சொன்னால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்லும் அளவிற்கு என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்கின்றதா? என்னிடத்தில் அமல் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள். அவரிடத்தில் கேட்கப்படும், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லுவானா நல்லடியானாக இருந்தால்? திரும்ப கேட்கப்படும், மா தீனுக்க, உன்னுடைய தீன் என்னப்பா? என்னுடைய தீன் அவன் சொல்வானா, தீனுல் இஸ்லாம், எனக்கு இஸ்லாம் தான் மார்க்கம். இஸ்லாம் என்னை வட்டியை விட்டு ஹராமாக்கி இருந்தது, நான் வட்டியை தொடவே இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தேன். எனக்கு ஹலாலை மாத்திரம் நான் விருப்பப்பட்டேன். குர்ஆன் எனக்கு என்ன சொல்லியதோ, குர்ஆன் என்னை எப்படி வாழ சொன்னதோ, அல்லாஹ்வும் ரசூலும் என்னை எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்ந்திருந்தால், அந்த ரூல்ஸை அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை எடுத்து வாழ்ந்திருந்தோம் என்றால் சொல்லுவோமா, தீனுல் இஸ்லாம், என்னுடைய தீன் இஸ்லாம். சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்கப்படாது, ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய காட்டப்படும். ரஹ்மத்துல்லில் ஆலமீனை காட்டி இந்த மனிதரை பற்றி என்ன சொல்ல போகின்றார்? அன்பிற்கினியவர்களே, ரசூலை காண்பித்து கேட்கப்படுமா, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்ல போகின்றாய்? நாம் ரசூலை நேசித்து ரசூலினுடைய அன்பை பெற்று, எனக்கு என் தாயை விட என் தந்தையை விட எல்லாரையும் விட எனக்கு ரசூல் தான் நேசம் என்று சொல்லி ரசூலுடைய பிரியத்தில் வாழ்ந்திருந்தால், ரசூலுடைய சுன்னத்தை எடுத்து நடத்தியிருந்தால், ரசூல் மீது அன்பு வைத்திருந்தால், ரசூலுடைய சுன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் சொல்வீர்களாம், சொல்வோமாம் நாம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. உடனே அந்த மலக்குமார்கள் கேட்பார்களாம், உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் எல்லாம்? மலக்குமார்கள் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் எல்லாம்? நான் குர்ஆனை ஓதி இருக்கேன், நான் குர்ஆனை ஓதி இருக்கின்றேன். ஆமன்து பிஹி, அதை நான் ஈமான் கொண்டேன். வஸத்தக்து பிஹி, அதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன் என்று சொன்ன உடனே ஃபயுனாதி முனாதி, நமக்காக வேண்டி அல்லாஹ் குரல் கொடுப்பான். அவர் சொல்வது எல்லாம் உண்மைப்பா, அவர் சொல்றது எல்லாம் உண்மைதான். அவர் என்னதான் தொழுதார் அவரு, நான் சொன்னதை எல்லாம் செஞ்சார் அவரு, என்னுடைய அடியான் அவரு, நான் சொன்னது எல்லாம் அந்த அடியான் செஞ்சான். நான் சொன்னது எல்லாம் எனக்கு என்ன விருப்பமானதோ, எனக்கு என்ன ஆசையானதோ, என் தூதருக்கு என்ன ஆசையானதோ அதை எல்லாம் அவர் செய்தார். அவருக்கு சொர்க்கத்தின் கதவை கொஞ்சம் திறந்து விடுங்கள் என்று சொல்வான் அல்லாஹ். சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும்.
சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அதற்கு சொர்க்கத்தின் விரிப்பை விரியுங்கள், சொர்க்கத்தின் விரிப்பை விரியுங்கள். சொர்க்கத்தினுடைய விரிப்பு விரிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரிக்கப்படும். அவருக்கு சொர்க்கத்தின் ஆடை அல்ல அனுபவிக்க உடுத்த சொல்வார். மலக்குமார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஆடையை தருவார்கள். அவர் சொர்க்கத்தினுடைய ஆடையை உடுத்துவார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம்? சொர்க்கத்தினுடைய ஆடையை உடுத்த சொல்வார். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஆடையை உடுத்துவார். இப்படியாக செய்துவிட்டு அல்லாஹ் அங்கு ஒரு மலக்கை நியமனம் செய்வார். அங்கு ஒரு மலக்கு இருப்பார்கள். அந்த மலக்கு சொல்வார்கள், நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டீர்களோ அந்த நாள் இதுதான், உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதோ அந்த நாள் இதுதான். அம்மா நீங்க யாருன்னு கேட்குவான். அந்த அடியான் கேட்பானா, அம்மா நீங்க யாரு, என்கிட்ட வந்திருக்கீங்களே, பார்க்க அழகா இருப்பாங்களாம், அவங்க முகம் எப்படி இருக்கும்னா சூரியனை போல பிரகாசமா இருக்கும். ஆமா நீங்க யாருன்னு, நீங்க உங்க என்ன பற்றி பேசுறீங்களே, நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வாரா, நான் தான் அமலுக்க, இந்த துனியாவில் அல்லாஹ்வை தொழுதல, இந்த துனியாவில் நோன்பு வச்சல, இந்த துனியாவில் ஜகாத் கொடுத்தல, அது நான் தான், அது நான் தான். பாரு உன்னுடைய சொர்க்கத்திற்கு, இதுதான் நீ தங்கக்கூடிய சொர்க்கம், இதுதான் நீ தங்கக்கூடிய சொர்க்கம், பாரு உன்னுடைய சொர்க்கத்தை என்று சொல்லி சொர்க்கத்தை தினமும் காட்டிக்கொண்டே இருக்கப்படும். அவன் சொல்வானா, இந்த அடியான் சொல்வானா, அகிமிசா, கியாமத் நாளை சீக்கிரமா கொண்டு வாங்கப்பா, உலகத்தை சீக்கிரமா அழியுங்க, கியாமத்தை சீக்கிரமா கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு வச்சிருக்கா, அகிமிசா, சீக்கிரமா கியாமத்தை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி அந்த அடியான் சொல்வானாம். ஒவ்வொரு நாளும் அந்த அடியானுக்கு சொர்க்கத்தை காட்டப்படும், சொர்க்கத்தை காட்டப்படும். கப்பால் அப்படியே ஒரு தீய அடியான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், அவன் பாவம் செய்தவன். அவனிடத்தில் மலக்குமார்கள் கெட்ட உருவத்தில் வருவார்கள், அவனிடத்தில் மலக்குமார்கள் கெட்ட உருவத்தில் வருவார்கள். கேட்பார்கள், மன்றப்புக்க மன்றப்புக்க, ஒரு ரப்பு யாருப்பா சொல்லாம இருந்தோம்னா நம்ம யோசிக்கணும், நம்ம யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நாமும் அந்த கேள்விகளை கேட்பதற்கு பதில் சொல்ல இருக்கின்றோம். நாம் யோசிக்க வேண்டும். மன்றப்புக்க என்று கேட்டால் அந்த கெட்ட அடியான் சொல்வானாம், அந்த பாவை சொல்வானாம், வா வா, ஐயோ எனக்கு தெரியலையே, ஐயோ எனக்கு தெரியலையேன்னு சொல்வானா. மா தீனுக்க, மா தீனுக்க, என்னப்பா அந்த மலக்குமாரன் கேட்டா, வா எனக்கு தெரியல, லா தெரி எனக்கு தெரியல, என்னோட தீன் என்ன எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும். இவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும், இவர்களை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றாய்? வா லா தெரி. ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இங்க ரசூலை பின்பற்றல, என் தலைவன் தான் முக்கியம் இருந்தான். எனக்கு சினிமாக்காரர்களையும் சினிமாவில் உள்ளவர்களின் தலைவர்களாக எடுத்து, ரோல் மாடலாக எடுத்து, அவர்களை முன்மாதிரியாக எடுத்து, அவர்களை தலைவராக ஆக்கியவர்கள் சொல்வார்கள், வா லாதிரி, தெரியல, யாருன்னு தெரியலன்னுவான். அல்லாஹ் மேல இருந்து சொல்லுவான், பொய் சொல்றான், அவன் பொய் சொல்றான். தொடர்ந்து நரகத்துடைய கதவுகளை அவனுக்கு சொல்வான். நரகத்துடைய கதவுகள் திறக்கப்படும், நரகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். நரகத்தில் இருந்து உஷ்ண காத்தும் விஷக்காத்தும் அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு நரகத்தின் ஆடை அல்லாஹ் அனுபவிப்பான், நரகத்தின் ஆடை அல்லாஹ் உடுத்துவான். அவனுக்கு அவனுக்கு நரகத்தின் விரிப்பை விரிக்கப்படும். அவன் நரகத்தில் படுத்துக் கொள்வான். அவனுக்கு பக்கத்துல ஒரு அவனுக்கு பக்கத்துல ஒரு உருவத்தை அல்லாஹ் வைப்பான். அவருக்கு அந்த மலக்குக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த மலக்குக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த மலக்கிடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுத்தியல் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அந்த சுத்தியை வச்சு ஒரு மலையை அடிச்சோம்னா மலை மண்ணா போயிடுறாங்க. அப்படிப்பட்ட சுத்தியை வச்சு அவங்க அடிப்பாங்க, அப்படிப்பட்ட சுத்தியை வச்சு அடிப்பாங்க. அவனுக்கு சொல்லப்படும், மென்டல் டார்ச்சர் கொடுக்கப்படும். அவனுக்கு எது தெரியுமா, இதுதான் நீ தங்கக்கூடிய இடம், பார்த்துக்க, இதுதான் நீ தங்கக்கூடிய நரகம், நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த இல்லவா, அல்லாஹ்வை மறுத்து கொல்லாமல் வாழ்ந்த அல்லவா, இதுதான் நீ தங்கக்கூடிய நரகம், பார்த்துக்கொள் என்று அவனுக்கு தினமும் அவன் தங்கக்கூடிய நரகத்தை காட்டிக்கொண்டே இருக்கப்படும். அவன் நரகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே கபருடைய வேதனை நடந்துகிட்டு இருக்கும், ஏற்கனவே கபருடைய வேதனை நடந்துகிட்டு இருக்கும். அது இல்லாம அவனுக்கு மென்டலா அல்லாஹ் டார்ச்சர் தருவான். பார்த்துக்க, நீ தங்கக்கூடிய இடம் இதுதான், உனக்கு நரகத்தை தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். ஏன் துனியாவுல நீ அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தாய். இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை. நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வின் நெருக்கம் இருக்க வேண்டும். என்ன அமல் வைத்திருக்கின்றோம் நாம்? என்ன அமல் வைத்திருக்கின்றோம்? உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்கலாம் கபரை பார்த்தா. உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவாங்க தெரியுமா? தாடி நினைச்சு போயிடும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு தாடி நினைக்கிற அளவு அழுதாங்க. யாரு உஸ்மான்? குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஷஹீதானவர்கள். உஸ்மான் ஃபில் ஜன்னah, உஸ்மான் சொர்க்கவாசி என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உஸ்மான் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். உஸ்மான் சொர்க்கத்தில் நண்பர் என்று சொன்னார்கள். அவர்கள் அழுகின்றார்கள். தாடி நனையும் அளவிற்கு அழுகின்றார்கள். தாடி நனையும் அளவுக்கு அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கபருடைய வேதனையை பார்த்தது எல்லாம், நரகத்தில் வேதனைகள் செய்வதை எல்லாம் பார்த்தது எல்லாம் உங்களுக்கு கேட்க செய்தேன் என்றால், உங்களுக்கு சொல்லினேன் என்றால், நீங்க ஜனாசாவை அடக்கமே பண்ண மாட்டீங்க. கபூர்ல நடக்கக்கூடிய வேதனைகளும் நரகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகளையும் நீங்கள் பார்த்து விட்டால், நீங்கள் விலகி விட்டால், நீங்க ஜனாசாவை அடக்க மாட்டீங்க, தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதாங்க. பெரும் சீதேவிகள் எல்லாம் மன்னரை நினைத்து அழுதாங்க. கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, ஏன் உஸ்மானே நீங்க சொர்க்கத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது அல்ல நரகத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அழாம, ஏன் நீங்க கபரை கடந்தா மட்டும் அழுறீங்க உஸ்மான் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்டிருக்கேன், ஒரு மனிதனுக்கு முதல் இடம் கபரு தான். அந்த மன்னரை வாழ்க்கையில் அவர் வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாம் லேசாகிவிடும். அதற்கு பின்னால் உள்ள கேள்வி கணக்குகள், சிராத்தல் முஸ்தகீம் பாடம் எல்லாமே லேசாகிடும். அதே அவனுக்கு அந்த கபருடைய வாழ்க்கை கஷ்டமாகிவிட்டால், அதற்கு பின்னால் உள்ள எல்லாமே அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் அழுகுறாங்க. என்னைக்காவது நம்முடைய கபரை நினைத்து நாம் அழுது இருக்கின்றோமா? அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழாமல் இருக்கின்றோமே அடுத்து இருக்குமா? ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க நினைவுல வச்சுக்கிறீங்க. தொழாம இருக்கிறோம்ல, நான் இங்க உதாரணத்துக்கு பார்த்தேன். பள்ளிவாசல் இருந்தாப்புல ஒரு வயசான அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது. நீ பார்த்தா தெரியும், நீங்க மத்த வக்தில பார்த்தா தெரியும். அவங்களுக்கு வீடு இருக்காது. அந்த பள்ளிவாசல் அந்த எத்தாப்புல இருக்க வீட்டுல தங்கியிருப்பாங்க. சும்மா அவங்களுக்கு வீடு இருக்காது, சாப்பாடு இருக்காது, உடுத்த உடை இருக்காது, எதுவுமே இல்லாத அவங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று விளங்கிக் கொள்வீர்கள். எதுவுமே இல்லாத பக்கீராக ஒரு பிச்சைக்காரையாக வாழக்கூடியவர்கள் தொழுறாங்க. இங்க நீங்க பார்த்தா தெரியும், அங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. 5 வக்தும் தொழுறாங்க. நான் பார்த்தேன். இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. என்ன எங்க தொழுகையில இருக்கும்? தொழ முடியுதா? உடுத்த உடை இருக்கின்றது, உண்ண உணவு இருக்கின்றது, தங்க வீடு இருக்கின்றது, எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமே இல்ல, பக்கீராக வாழக்கூடியவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னை விட கேவலமானவன் யாராக இருக்க முடியும்? யோசியுங்கள். என்னை விட கேவலமானவர்கள் யாராக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வைத்துக் கொண்டு, எல்லாம் அல்லாஹ்வின் சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு நாம் இங்கு அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சும்மா அல்ல, இதெல்லாம் நடக்க இருக்கின்றது. நம்மையும் ஒரு நாள் கபருக்கு எடுத்து செல்வார்கள். நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் தொழாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், உங்களுடைய ரூஹ் போன பிறகு நீங்க தொழ வரணும்னு சொல்ல தொழ முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் வரப்படும், உங்களுக்கு ஒழு செய்யப்படும். உங்களுக்கு ஒழு செய்வாங்க. நீங்க நினைக்கலாம் தொழுவறதுக்குன்னு, உங்களுக்கு ஒழு செய்வாங்க. உங்களுக்கு ஒழு செஞ்சு நீங்க பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுவீர்கள். உங்களை அலங்கரிச்சு கொண்டு வருவாங்க பள்ளிவாசலுக்கு. தொழறதுக்கல்ல, உங்களுக்கு தொலை வைப்பதற்காக வேண்டி, உங்களை மன்னரையில் அடக்குவதற்காக வேண்டி நாமும் அந்த மன்னரை சந்திக்க இருக்கின்றோம். என்ன தயாரிப்பில் இருக்கிறோம் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு முன்னால் நான் இன்று மரணித்து விட்டால் என்னிடத்தில் அல்லாஹ் கேட்டா என்ன சொல்றதுக்கு என்கிட்ட என்ன அமல் இருக்கு? எவ்வளவு துனியாவுடைய மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் ஆச்சு கபூரை நினைச்சுமா?
ஒரு நாள் ஆச்சு கபரை நினைச்சுமா, கபரை கடந்து சென்றா அழுத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எங்க? கபருடைய சிந்தனையே இல்லாம வாழக்கூடிய நாம எங்க இருக்கோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மண்ணறைக்கு செல்ல இருக்கின்றோம். அது மோசமான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து வந்தது, இஸ்தஈனு பில்லாஹி அஸாபல் கபர். நீங்கள் அஸாபுல் கபர், வேதனை நர கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் சொல்லி 3 முறை சொன்னார்கள். 3 முறை சொன்னார்கள். அதனால் உங்களுடைய மன்னரை வாழ்க்கைக்கு இந்த உலக வாழ்க்கை தயாராக இருக்க வேண்டும். எப்ப மௌத்து வரும்னா சொல்ல முடியாது. எப்ப மௌத்து வரும்னா சொல்ல முடியாது. எப்படினாலும் மௌத்து வரும், எந்த நிலையினாலும் மௌத்து வரும். அதற்கு முன்னால் தயாராகுங்கள். அதற்கு முன்னால் தயாராக வேண்டும். மௌத்தை சந்திக்க இருக்கின்றோம். அடுத்த வினாடி நமக்கு உறுதி அல்ல. நான் இங்கு ஜிம்மா தொழுது விட்டு நான் வெளியேறுவனா என்ற உறுதி இல்லை. அந்த வாழ்க்கையை தான் வாழ்கின்றேன். அந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஜிம்மா சலாம் கொடுப்பது கூட உறுதி இல்லை எனக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு துனியாவுல எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அல்லாஹ்வின் நெருக்கத்துக்கு வாருங்கள், யோசியுங்கள், உங்கள் மன்னரைக்கு தயார் செய்யுங்கள். உங்கள் மன்னரைக்கு தயார் செய்யுங்கள். சொர்க்கத்தில் உங்களுக்காக சொத்துக்கள் சேருங்கள். துனியாவில் சொத்து சேர்ப்பது வெற்றி அல்ல. சொர்க்கத்தில் உங்களுக்காக சொத்து சேருங்கள். சொர்க்கத்தில் உங்களுக்காக சொத்து சேருங்கள். அங்கு நபிமார்களோடு இருப்பதற்கும், சித்திகளோடு இருப்பதும், நபியோடு இருப்பதற்கும் நீங்கள் சொத்து சேருங்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வாருங்கள். வல்லர் ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று, அல்லாஹ்வின் ரிதாவை பெற்று, கபருடைய வேதனைகள் இல்லாமல் கபரில் கேள்விகளுக்கு லேசாக பதில் சொல்லி வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.